ஸோ எல்பிபி ஃபார்மேஷனில் இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இதை நம்ம எல்பிபி ஃபார்மேஷன் ஈக்குவேஷனாக எழுதணும். ஓகே, இந்த வேர்ட்ஸை இந்த ஃபுல் கொஸ்டினால நம்ம ரீட் பண்ணிட்டு, ஸோ இது என்ன கைண்ட்ஸ், இது வந்து அப்படியே ஃபார்மேஷன் ஃபார்மேட்டில் தட் இஸ் டிசிஷன் வேரியபிள் என்ன ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். தெர் ஆர் 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் என்னென்ன வேரியபிள்ஸ், டிசிஷன் வேரியபிள், அடுத்தது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அடுத்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், அடுத்து நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது x1 x2 கிரேட்டர் ஈக்குவல் போடும். ஓகே, ஸோ இதை ரீட் பண்ணீங்கன்னா தெர் ஆர் இதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேரா ப்ராப்ளத்தை நம்ம டேபிள் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் 2 types of model M1 M2. there are 2 models இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ M1 இன்னொரு மாடல் M2, ரெண்டு மாடல். ஸோ இந்த ஈச் மாடல்ஸ் ரிக்வயர் 4 hours கிரைண்டிங் 2 hours பாலிசிங். அதாவது ஒரு மாடலை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு தெரா 2 ப்ராசஸ் பண்ணணும். அதாவது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கிரைண்டிங் பண்றாங்க, GRIN. ஸோ நம்ம அந்த மாதிரி கொஸ்டின் ரீட் பண்ணி ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி, அந்த ஏ என்ன ப்ராசஸ், கிரைண்டிங், அடுத்தது பாலிசிங். ஓகே, ஸோ ரீட் பண்ணி அடுத்து அந்த கிரைண்டிங் பாலிசியோட அவைலபிலிட்டி இப்போ என்ன கொடுக்குறாங்க பாருங்க. M1 மாடல் ரிக்வயர்ட் 4 hours கிரைண்டிங். M1 வந்து கிரைண்டிங் 4 hours, அடுத்து 2 hours பாலிசிங், 2 hours பாலிசிங். அப்போ அந்த M1 ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 4 hours கிரைண்டிங் பண்ணணும், அடுத்து 2 hours பாலிசிங் பண்ணப்போ தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம M2 மாடல் ரிக்வயர்ஸ் 2 hours கிரைண்டிங், 2 hours கிரைண்டிங், அடுத்தது 5 hours பாலிசிங், 5 hours பாலிசிங். ஓகே, அந்த மேனுஃபேக்சர் ஹேஸ் 2 கிரைண்டர்ஸ். இந்த மேனுஃபேக்சர்ல 2 கிரைண்டர்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. 2 grinders, 3 polisher. Each grinders work for 40 hours a week. இது availability. ஸோ அவைலபிலிட்டி இல்லை ரிக்யர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டு இந்த கிரைண்டிங் எவ்வளோ நேரம் அவைலபிலிட்டி இருக்கு. கிரைண்டர் வந்து 40 hours per week சொல்லியிருக்காங்க, 40 hours. ஓகே, கிரைண்டர்ஸ் அண்ட் பாலிசர் வந்து 60 hours வீக்ஸ். ஆனால் பர் வீக்கு 40 hours, எத்தனை கிரைண்டர் இருக்கு, 2 கிரைண்டருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால 2 into 40, ஸோ 80 hours. ஸோ 80 hours வந்து கிரைண்டர் அவைலபிலிட்டியா இருக்கு. ஓகே, அதே மாதிரி 3 பாலிசர், ஸோ 3 into பர் வீக் எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது, 60 hours. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எத்தனை கிரைண்டர் எத்தனை பாலிஸ், அந்த கிரைண்டர் எத்தனை ஹவர் ஒர்க் ஆகுது வீக்லி, எத்தனை ஹவர் ஒர்க் ஆகுது வீக்லின்னு சொல்லிட்டு பாலிசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 118 hours வரும். ஸோ அப்போ அவைலபிலிட்டி, கிரைண்டரோட அவைலபிலிட்டி வந்து 80 hours, பாலிசியோட அவைலபிலிட்டி வந்து 180 hours per week. ஓகே, ஸோ அதனால 2 கிரைண்ட் 3 பாலிஸ் கொடுத்தனால 2ஆல மல்டிப்ளை பண்றேன், அடுத்து அந்த பாலிசர் வந்து 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஃபிட், இதான் மெயின். த ப்ராஃபிட் ஆன் மாடல் 1 இஸ், அதாவது ப்ராஃபிட் கீழே ப்ராஃபிட் போட்டுக்கோங்க. ஸோ மாடல் 1ஓட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, ₹3. அடுத்து மாடல் 2ஓட ப்ராஃபிட் வந்து 4 rupees. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தெர் ஆர் 2 மாடல் M1 M2 வந்து ஏதோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த M1 வந்து தெர் ஆர் 2 ப்ராசஸிங், ஒன் இஸ் கிரைண்டிங்ல 4 hour பாலிசிங், அந்த M2 2 hours கிரைண்டர், 5 hours பாலிசிங். அந்த M1 M2 ப்ராஃபிட்டை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ரைட் சைடில் இந்த கிரைண்டர் 1 கிரைண்டர் அண்ட் பாலிசியோட அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு அதை ரைட் சைடு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த இந்த ப்ராஃபிட், இந்த அமௌண்ட் எது கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம மேலே, அதுக்கு நேராக தான் மேலே M1 M2 இருக்கும். The profit for model 1, profit for model 2. ஓகே, அந்த அவைலபிலிட்டி எதோட அவைலபிலிட்டி இருக்கலாம் ரைட் சைடில் இருக்க மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிசிஷன் வேரியபிள் 2 மாடல் இருக்கு. M1 X1 வந்து ஒரு மாடல் M1 எடுத்துப்போம், X2 வந்து மாடல் 2 எடுத்துப்போம். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் produced by model 1, அடுத்து number of units produced by model 2. okay, M1 M2. okay, so இப்போ அந்த இது அப்படியே, ஸோ M1 தான் X1 M2, அதுக்கு நேரம் அப்படியே நான் என்ன டேபிள் போட்டுட்டு ஸோ அப்படியே உள்ள, ஸோ இதுதான் X1 இங்கே X2 இங்கே X1 X2. ஸோ அந்த M1 நேரம் டவுன்ல X1 X1 X1,
m2 நிறைய x2 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 சப்போஸ் m3 இருந்தா x3 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 ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். ஸோ இது அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா இந்த ப்ராஃபிட் பக்கத்துல இருக்கிற ப்ராப் அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பாருங்க. ஃபார்மேட் த எல்பிபி ஃபார் மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். மேக்ஸிமைஸ் கேட்டாங்கன்னா அது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், மினிமம் கேட்டாங்கன்னா மினிமம். ஸோ மேக்ஸிமம் z ஈக்குவல் டு இந்த ப்ராஃபிட் நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, அதாவது 3x1 பிளஸ் 4x2 இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அந்த ப்ராஃபிட் அந்த மாடலோட எவ்வளவு அதுக்கோட ப்ராஃபிட்டும் கொடுப்பாங்க, இல்ல அதோட பிரைசஸ் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அந்த பிரைசஸ் ப்ராஃபிட் அந்த வேர்டை நான் வச்சுக்கோங்க. அது அப்படியே பக்கத்துல x1 x2 அது ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். கீழே சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஸோ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்துன்னா இந்த கிரைண்டிங் பாலிசி, அதாவது ரவுண்ட் பண்ற பாருங்க கிரைண்டிங் பாலிசி. ஸோ இதை ரவுண்ட் பண்ற இதை அப்படியே. ஸோ இந்த ஈக்குவேஷன் மேக்ஸிமம்னா லெஸ் தென் ஈக்குவல் போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x1 பிளஸ் 2x2 லெஸ் தென் ஈக்குவல் டு கிரைண்டிங் எவ்வளோ நேரம் இருக்கு 80 ஹவர்ஸ். 4x1 2x2 அடுத்தது 80 ஹவர்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் 80. ஸோ அடுத்தது 2x1 பிளஸ் 5x2 லெஸ் தென் ஈக்குவல் டு 180 ஹவர்ஸ். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ அந்த கிரைண்டிங் அது ஒரு ஈக்குவேஷன், அது ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். பாலிசிங் அது அப்படியே நம்ம அப்படியே ஈக்குவேஷன் எழுதும் போது அப்படியே லெஃப்ட் டு ரைட்ல எழுதும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் ருபீஸ் கொடுக்குறாங்கல்ல அது கீழே இருக்கிறது தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். மேல இருக்கிற அப்படியே 4x1 2x2 லெஸ் தென் ஈக்குவல் 80 2x1 5x2 லெஸ் தென் ஈக்குவல் 180 அதுதான் வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ இங்க ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் தான் இருக்கு. லாஸ்ட்ல x1, x2 இஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0. இது வந்து நான் நெகட்டிவ் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த x1 x2 வந்து நான் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, லாஸ்ட்ல இது போட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், this is called objective function. நெக்ஸ்ட் இது கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அதாவது இன்இக்வாலிட்டி. லாஸ்ட்ல இருக்கிறது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், நான் நெகட்டிவ். ஸோ எல்லா ப்ராப்ளத்திலும் என்ன x1 x2 is greater x, ரெண்டு வேரியபிள்னா x1 x2 greater, மூணு வேரியபிள்னா x1 x2 x greater equal 0 போடுறோம். ஸோ இந்த மூணு திங்ஸ் ஃபர்ஸ்ட் டிசிஷன் வேரியபிள் x1 x2 அதை வச்சு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஃபார்முலேஷனும் நிறைய வாட்டி ஃபார்முலா கேட்குறாங்க. இது முடிச்சு கொஸ்டின் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.